நம்ம ஆளுங்க வந்து கொலம்பியா போட்ட பர்ஃபார்மன்ஸை கண்டு நம்ம வியந்திருப்போம். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதே சேம் டைம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன புலம்புறேன், அதைத்தான் இன்னைக்கு ஒரு வீடியோவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை வந்து ஒரு அடிச்சிருங்க, சரியா? ஸோ இப்போ என்ன கதைன்னா, கொலம்பியா மேலே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? கொலம்பியா டஃப் ஃபைட் கொடுத்தாருங்க, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க கூட அவங்களால ஓகே மேனேஜ் பண்ண முடிஞ்சு. ஏன்னா நிறைய சேவுகளை பார்த்துருப்போம். நம்ம கோல் கீப்பர் வந்து செவ்வறு மாதிரி இருந்தா, அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸோட கோல் லைன் சேவு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மேபி கொலம்பியாவுக்கு அன்னைக்கு எழுதப்படலை, நம்ம அன்னைக்கு வந்து ட்ரா பண்ணணும்னு எழுதியிருக்கு, அதுதான் நடந்துச்சு. ஸோ அவங்க எடுத்த அவ்வளோ அட்டாக்ஸ் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம தான் போட் ஷேப் பண்ணி விளாடி இப்படி போவோம், இப்படி வருவோம். சென்டரில் ஒரு பெனிட்ரேஷன் பாஸோ எதுவுமே கிடையாது. சென்டரில் போட்டால் தான் போஸ்டில் அடிச்சு பார்க்க முடியும், அதுவே கிடையாது. நம்ம தலைவனே வந்து கீழே இறங்கி வந்து ஆடிட்டு இருப்பான். ஸோ இந்த இது முடிஞ்சு போச்சு, 0-0 ட்ரா ஆயிடுச்சு. நம்ம வந்து இருக்கிறதுலே ஒரு சூப்பரான பாத்வேக்குள்ள மாட்டியாச்சு. அந்த பாத்வே, அந்த வழி, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறியாங்கன்னா அடுத்த ஸ்பீட் பிரேக்கர் ஃபுல்லாக கல்லு முள்ளு கல்லு மோடு தான், வேற வழியே கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு தான் போராடி ஆகணும். இதுல என்னடா அப்படின்னு கேட்டா, இங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க தான் வேர்ல்ட் கப் எடுக்கிறதுக்கு ஃபேவரட்டா இருக்கிற 1-2 டீம் இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நிறைய பேர் பஞ்சாயத்து பண்றாங்க, மெஸ்ஸி வந்து ஈஸியா இருக்கு, ஃபிஃபா பாய், அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் பேசுனீங்க, அது ரொம்ப தப்பு. ஃபுட்பால் தெரியாதவங்க அப்படிலாம் பேசுவோம். நான் சொல்லுவேன், அவனுங்க ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும், சும்மா தூக்கி கொண்டு போய் விட்டுற மாட்டானுங்க, கரெக்டா? அதனால அவனுங்களும் ஒவ்வொரு மேட்சா ஜெயிக்கணும். மேபி அவங்க செமிஃபைனல்லையோ குவார்டர் ஃபைனல்லையோ நல்ல டீமை மீட் பண்ணுவானுங்க, என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க சின்ன டீமும் நல்லா விளையாடுது. அதனால மெஸ்ஸி வந்தா ஜெயிச்சா கப்பு அப்படிலாம் இல்லை, அவங்களும் ஜெயிச்சாதான் கப்பு. ஸோ அந்த ஃபிஃபா பிரின்சஸ், அதுக்கப்புறம் மெஸ்ஸியோட டீம் ஈஸி, அதெல்லாம் இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம், சரியா? ஸோ இங்கே நம்ம வந்து குரேஷியாவை மீட் பண்ணுறோம். இப்போ என்ன, மூணாவது நான் என்ன நடக்கும், நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்கிறேன். குரேஷியா மேலே இது வரைக்கும் நடந்த மேட்ச்சில் நம்ம ஆல்ரெடி நிறைய ஜெயிச்சிருக்கோம். ஸோ 60% நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரேஷியாவை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தான் கண்டமே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பெயின், பிரான்ஸ், இதை தாண்டி தான் நம்ம ஃபைனலுக்கு போனோம். இது நடக்குமாடான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் ஸ்பெயின் மேலே ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், அந்த ஒரு இது இருக்கு. ஆனால் நம்ம ஒன்றும் வாவுன்னு எடுக்கல, எடுத்தோம், அவ்வளோதான். அது இப்போ ஹெல்ப் ஆகுமான்னு கேட்டால் தெரியல. ஸோ ஸ்பெயின் மேலே நான் வைக்கிறது 50-50. அதை ஜெயிச்சு பிரான்ஸ் மேலே போயிட்டா பிரான்ஸுக்கு 60, நமக்கு 40, இப்படிதான் ஜெயிக்க முடியும். இதை எடுத்து போனோம்னா கண்டிப்பாக நம்மளால ஃபைனல்ஸ் எடுக்க முடியும். ஆனால் டீமில் நிறைய விஷயங்கள் மாற்றணும். எனக்கு என்னமோ ஜோ ஃபெலிக்ஸ் இருக்கிறது ஒரு மாதிரி பேஸ் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நம்ம அவனுக்கு கொண்டு வந்து லியோ ஃபர்ஸ்ட் போடலாம், அவனை இது பண்ண வைக்கலாம். அதே மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க, ரொனால்டோ ஏன் மாற்ற மாட்டாங்க, ரொனால்டோ மாற்றலாம்ல, ரொனால்டோ மாற்றிட்டு ராமோஸ் அந்த மாதிரி போடலாம்ல அப்படின்னு. ஆனால் அந்த கருத்து சொல்கிறது ஃபுல்லாக பார்த்தோம்னா அவரோட யங் பீரியடில் ரொனால்டோ அடி வாங்கினவனாக தான் இருக்கான். ரொனால்டோ தான் ப்ராப்ளமா? எனக்கு அப்படி சத்தியமா தெரியல. ஏன் தெரியல நான் சொல்றேன். பாக்ஸ்குள்ள ரொனால்டோ மாதிரி ஒரு பிளேயர் வேணும், அப்படின்னாதான் இதான் ஒன்று நடக்கும். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவன் கோல் அடிப்பான். இது சுத்தி இருக்கிறது ஃபுல்லா யங் ஸ்குவாடு. இவங்க நினைச்சாங்கன்னா என்னமோ பெனிட்ரேட் பண்ணி உள்ள போட்டு அவன் அடிக்க வைக்கிறான். ஆனா நம்ம என்ன நினைச்சோம், கீழே இருக்கிறது ஃபுல்லா இப்படி இருக்கானுங்க, நல்ல ஒரு வேர்ல்ட் பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ், இவனுங்க எல்லாம் இப்படி உருட்டுவானுங்க, அது கோல் போகும். அந்த மாதிரி எதுவுமே இன்ன வரைக்கும் நடக்கல. சென்டர்ல எந்த ஒரு பெனிட்ரேட்டிவ் பாஸும் இல்லை. உஸ்பெகிஸ்தான் மேல 2வது கோல் ரொனால்டோ அடிக்கிறப்போ அந்த ஒரு பெனிட்ரேட்டிவ் பாஸ் இருந்துச்சு, அதுல அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் எத்தனை பாஸ் அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரொனால்டோ இஸ் நாட் அ ப்ராப்ளம். மேபி ஹி இஸ் த ப்ராப்ளம் பிகாஸ் ஹி இஸ் 41. ஏன்னா இவன் மேல ப்ராப்ளம் சொல்றவங்கலாம் 41, 40, 39 இதை உட்காந்து கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ இவன் 41ல உள்ள விளையாடுறது அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். போர்ச்சுகல் ஃபேன்ஸுக்கோ அது ப்ராப்ளமா தெரியல. மேபி மற்ற டீம்ஸுக்கு அப்படி தெரியல. நாங்கள் எங்கள் டீமை நாங்கள் பார்த்துக்கிறோம், அந்த ஒரு இதில் நான் சொல்கிறேன். அடுத்த மேட்ச் என்ன பண்ணணும்னா, நம்ம டிஃபென்சிவ் அண்ட் டிஃபென்ஸுக்கும் எப்படி கொலம்பியாவை நம்ம எப்படி ஜெயிச்சோம்னா என்னமோ பண்ணி ஜெயிக்கணும்டா, எப்படி ட்ராப் பண்ணோம்னா என்னமோ பண்ணி ட்ராப் பண்ணணும்டா, அந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டோம். ஆனால் இன்னும் மிட்ஃபீல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு வெறித்தனமான ப்ரெஸ்ஸிங்கும் ஒரு அடிச்சு ஆடுற மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கேமும் வேணும். அப்பந்தான் மட்டும்தான் நம்ம கிட்ட நல்லா இருக்கும். நம்ம கிட்ட இருக்க எல்லாமே பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் தான். ஆனா இன்னும் அந்த ரஃப் அண்ட் டஃபா அவங்க இல்லை. அவங்க இன்னும் பால் கிடைச்சா ஆடுவேன்ற மாதிரி இருக்காங்க. துரத்தணும், அடிக்கணும், எடுக்கணும்,
இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கப்புறம் வர குரோஷியா, ஸ்பெயின், ஃப்ரான்ஸு இவங்க எல்லாத்தையும் நம்ம மீட்டே பண்ண முடியும். ஸோ இதுதான் இப்போதைக்கு போர்ச்சுகல் நிலைமை. நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நம்ம வேலையை பார்ப்போம். ஃபிஃபா பிரின்சஸ் மெஸ்ஸி அவனுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கான். என்னம்மா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் மெஸ்ஸி இல்லையா? அதனால அதை கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நல்லதே நடக்கும் நம்பலாம். ஆனால் இப்போ நடக்க போகிற மேட்சஸ் ஃபுல்லாக டிவி ஷோவுக்கு ஒரு சரியான விருந்துனே சொல்லலாம். எல்லாமே பெரிய மேட்சஸ், எல்லாம் வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு நல்ல மேட்ச் அப்போ நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.